மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். த்ரிஷாவுடன் விஜய் பார்த்தீங்கன்னா நேற்று திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தொண்டர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி இது கொஞ்சம் ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக தான் இருந்தது. மற்றபடி இது ஒரு விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. ஸோ இப்போ விஜய் என்ன முடிவில் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் விஜயோடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இதை பற்றி வெளியில் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது. உங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கு சார் இந்த நேரத்தில்? எலெக்ஷன் வரைக்கும் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க, கருத்துக்களை பகிர மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்காங்க. இது ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல, ஒரு மனநிலை எப்படின்னு தெரியல, தொண்டர்களும். ஆனால் இதுதான் கிட்டத்தட்ட வந்த ஒரு தகவலாக எனக்கு வந்த தகவல். இது நேற்று இரவு எலெக்ஷனுக்கு பிறகு இந்த டைவர்ஸான அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இப்போது எனக்கு கிடைத்த நிறைய தகவல்கள் இப்போ நம்ம நேயர்களுக்காக நான் சொல்கிறேன் சார். அவங்க இந்த வீடியோவை தெளிவாக பார்க்கட்டும், நல்லா பார்க்கட்டும், கேட்கட்டும். இறுதியில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு போட்டு கமெண்ட் செக்ஷனில் மூலம் பண்ணட்டும், முடிவுகளை அவர்களே டிசைட் பண்ணட்டும். ஏன்னா இதெல்லாம் வரும்போது தான் சம்மந்தப்பட்டவர்கள் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க ரசிகர்கள், தொண்டர்கள், நேரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நீங்கள் ஒன்று கேட்டீங்க, வீடியோ சங்கீதா அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்தது மாதிரி ஒரு தகவல் கேட்டீங்க. ஸோ எனக்கு தெரிந்த வரைக்குமே சங்கீதா அவர்கள் எந்த மீடியாவுக்கும் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்கலைங்கிற தகவல் தான் நேற்று இந்த நைட் வரைக்குமே எனக்கு வந்தது. அதை பட் மீடியாக்கள் சங்கீதாவை அப்ரோச் பண்ணது ஓகே, ஒரு இன்டர்வியூ வேணும் செய்யணும்லாம் பேசப்பட்ட ஒரு தகவல் இருக்குது. ஆனால் அவர்கள் எந்த மீடியாவுக்குமே வீடியோக்குமே அவர்கள் இது வரைக்கும் கொடுக்கல, இனிமேல் கொடுக்குறது வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் இந்த டைவர்ஸ் கோர்ட்டில் போனதுனால இந்த கோர்ட்டு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. வெளியில் சம்மந்தப்பட்டவர்களை அவர்கள் கருத்துக்களை சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்டர்வியூ வந்துட்டாலே நீங்கள் இடக்கு முடக்கான கேள்விகள் நிறையா வரும்போது அதற்கு பதில் சொல்லணும் சங்கீதா அவர்கள். அல்ல இதுக்குள்ளே அவர்கள் போக விரும்பலை, இன்டர்வியூ கொடுக்கலைங்கிறது தான் எனக்கு ஒரு தகவல். இதை பட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே வந்தது. விஜய் கட்சியை க்ளோஸ் பண்ண போகிறாரு, க்ளோஸ் பண்ணிவிட்டு அவர் அதை மீண்டும் சினிமாவில் நடிச்சுட்டு வீட்டில் இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்தது. அதுவும் இல்லை, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்தார். திரும்பி தொடர்ந்து அதை தஞ்சையில் வரைக்கும் பேசின விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதற்கு பிறகு இங்கே தமிழ்நாட்டிலேயே விஜய் இருக்க மாட்டார், நேராக கோவாவில் போய் செட்டில் ஆக போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டது. அதுவும் இல்லைங்கிறது விஜய் ப்ரூவ் பண்ணார். இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதற்கு நடுவில் நீங்கள் சொன்னது மாதிரி நேற்று நம்ம ஏஜிஎஸ் நிறுவனத்தினுடைய அந்த ப்ரொடியூசர் சுரேஷுடைய பையனுடைய ரிசப்ஷனுக்கு விஜய் அவர்களும் த்ரிஷா அவர்களும் ஒரே காரில் ஒரே காஸ்டியூம்ஸ், கோல்டன் கலர் காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு இறங்கி போகிறத ஸோ பார்க்க முடிஞ்சுது. பட் அது உண்மையிலேயே ஒரு எதிர்பார்க்காம ஒரு ஷாக்கான ஒரு செய்தியாக தான் இருந்தது அவர் ரெண்டு பேரை பார்க்கும்போது. இது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விஷயங்கள் இந்த 5 வருடமாக அந்த போராட்டம்ன்ற ஒரு விஷயம் பேசப்பட்டாலும் அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருந்துக்கிட்டு ஒரு மாதிரி போயிட்டு இருந்தார். பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்துச்சு. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு முயற்சிகள் சங்கீதா பெற்றோரும் விஜய் பெற்றோர்களும் சேர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி கூட நிறைய வீடியோக்களில் எப்படியாவது 2 பேரும் சேர்ந்து வாழணுங்கிற அந்த கருத்துக்களை தான் நம்ம பகிர்ந்தோம். பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் வரும், இதை அப்படியே விட்டுட்டோம்னா 4 நாள் சரியாக போயிடும் அப்படிங்கிற இப்போவும் சங்கீதாவுடைய பேரண்ட்ஸும் எஸ்ஏசி அவர்களும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கிறதா இப்போதைக்கு ஒரு தகவல் வருது. இது வரைக்கும் நியூஸ் வெளில போயிடுச்சு, டைவர்ஸ் கொடுத்தாச்சுமா இது குடும்பம் அப்படின்னு பேசப்பட்ட இந்த நேரத்தில் தான் நேற்று திடீர்னு அந்த ரிசப்ஷனுக்கு ஒரே காரில் விஜயும் த்ரிஷாவும் இறங்கி வந்த ஒரு சம்பவத்தை எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அதிர்ச்சிக்குள்ளாக தான் இருந்தது. இப்படி ஒரு விஷயங்கள் நிறையா போய்கிட்டு இருக்கும்போது ஏன் விஜய் சங்கீதா அவர்களும் ஒரு நடிகை தான் சொன்னாங்க, நடிகை பேரை சொல்லலை, ஓகே, ஆனால் அது யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் த்ரிஷா ஒரே காரில் கூப்பிட்டு பார்க்கும்போது தான் அது எல்லாருக்குமே வியப்பாக இருந்தது. இதே மாதிரி தான் கீர்த்தி சுரேஷ் அவருடைய மேரேஜுக்கும் தனி ஜெட்டில் 2 பேரும் போன ஒரு விஷயம் இருந்தது. அப்போ அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. இது போனாங்க, ஸோ அது கோ ஆர்டிஸ்ட்டு போனாங்க வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கப்பட்டாலும் இந்த நேரம் இது ஏன் நேற்று தீயா பற்றிக்கிச்சு அப்படின்னா, சங்கீதா அவர்கள் ஒரு விஷயத்தை வெளில கொண்டுட்டாங்க, கோர்ட்டுக்கு போயாச்சு. அவர்கள் கோர்ட்டுக்கு போனதே சைலண்டாக பண்ணுங்க ஒரே நோக்கம்தான். அப்போ எப்படி வீடியோ கொடுப்பாங்க, நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்படி ஒரு மேட்ரு போகும்போது இந்த நேரத்தில் வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு விஜயோடைய அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த நடிகையோட சம்மந்தப்படுத்தி பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் நேற்று போனது வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியல, உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இருக்கிறத வந்து இன்னும் பெருசாக்குறது மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நேற்று நடந்த சம்பவம் இருந்தது. விஜய் ஏன் பேசலை இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குங்கும்போது அவர் நார்மலாகவே அதிகமாக பேச மாட்டார். ஓகே, ஆனால் இந்த விஷயத்தில் வந்து த்ரிஷாவோட நேற்று இறங்கி அவர் போனதை வந்து இதை பதிலாக எடுத்துங்கிற மாதிரியே தான் நம்முடைய பார்வைக்கு தெரியுது. சில பேர்கிட்ட கூட நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு வந்து நம்ம பேசும்போது கூட ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க நடிகையை அந்த ரிசப்ஷன் கூப்பிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு அதை ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த சம்பவம் இவ்வளோ தூரம் நடந்துகிட்டு இருக்கும்போது விஜய் த்ரிஷா கூப்பிட்டு போனது வேணும்னே தான் கூப்பிட்டு போனார் அப்படிங்கிறனா ஒரு தரப்பு இருக்குது. கண்டிப்பாக ரெண்டு தரப்பு வரதான் செய்யும். இதில் நேற்று த்ரிஷா அவர்களை வந்து இறங்கி கூப்பிட்டு போனதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. விஜய் செய்கிற சரியான விஷயங்களை சரின்னு சொல்கிறோம். ஸோ தவறான சில விஷயங்கள் நம்ம கருத்துக்களை கண்டிப்பாக தவறுன்னு தான் சொல்ல முடியும் நம்ம. ஸோ ஒரேடியாக செய்கிற தவறுகளை நியாயப்படுத்தி பேச முடியாது. ஸோ நேற்று நடந்தது வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அவர் பாட்டுக்கு போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பழமொழி, இந்த சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தது மாதிரி அவர் பாட்டுக்கு இருந்த ஒரு விஷயத்தை சைலண்டாக முடிக்க வேண்டிய விஷயத்தை வெளியில் கொண்டு வந்ததுனால நாளுக்கு நாள் அவருக்கு இந்த எமோஷனல் கோபம் அதிகமாகிட்டு போயிடுச்சு. போனதனுடைய விளைவு நீங்கள் நடிகை பற்றி தானே எல்லா பேரும் பேசுகிறீங்க, ஒய்ஃபு அது தானே சொல்கிறாங்க, நடிகை தானே சொல்கிறாங்க, ஓகே நான் நடிகையோடய வெளியில் வர்றேன், நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது மாதிரியான விஜயோடைய பார்வை இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன் நேற்று வந்தது. பட்டு அவர் தான் வந்து ஒரே காரில், நான் என்ன கேட்குறேங்க, த்ரிஷா கிட்ட கார் இல்லையா, இருக்கும்ல. இப்போ இந்த விஷயங்கள் பற்றிக்கிட்டு எரியும் போது அவர்கள் வந்து ஒரே காரில் விஜயோட வருன்றது மிகப்பெரிய ஒரு தவறான செயல் தான் எல்லாருடைய பார்வை முறைக்கு இந்த மக்கள் அதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் ஆதங்கப்படுறாங்க, தொண்டர்கள் என்ன பேசுறதுன்னு தெரிய வருத்தப்படுறாங்க. இப்படிலாம் ஒரு சம்பவம் வந்து நேற்று நடந்துருச்சே, இதையே இப்போ விஜயோட எல்லா குடும்பத்திலையும் பையனாக, அண்ணனாக, தம்பியாக, மாமன் வச்சானாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அவர்களே இப்போ என்னென்னா, ஏன் விஜய் இப்படி பண்ணார், இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது இது அவரே வெளியுலகத்துக்கு வந்து ஆமாங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே ரசிகர் தொண்டருடைய மனநிலை வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே பேச முடியாத ஒரு கட்டத்தில் வந்து விஜய் அவங்க தள்ளிட்டாங்க. பட் தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தான், ஒன்றும் மாற்றம் கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு நடிகராக அந்த தனிப்பட்ட முறையில் இருந்தால் பிரச்சனை இல்லை, பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார். இப்போ அந்த விஜயை வந்து எல்லாமே கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. பட் எல்லோருடைய பார்வையும் வேறு மாதிரி தான் இருக்குது. ஆனால் விஜயோடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியை தான் பார்க்க முடிஞ்சது சார். ஓகே சார், இப்போ இது மாதிரி வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க, தொடர்ந்து அவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வீசிக்கிட்டே இருக்காங்க, பயங்கரமான கேள்விகள், நிறைய தாக்குதல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதோடைய கோவத்தோட வெளிப்பாடு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக இதை தாண்டி இப்போ இவர் அரசியலுக்கு வந்துட்டார். இப்போது பெண்களுடைய ஓட்டு ஆதரவு இதில் எந்த அளவுக்கு மாறுபடும், இல்லை இது வந்து அவருடைய பர்சனல் மேட்டர் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதையும் கடந்து போவாங்களா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? இல்லை, கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார். காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் நேற்று மாலை வரைக்கும் முன்பாக இருந்ததே வந்து மக்கள் பார்வை வேறு மாதிரி தான் இருந்தது. இது வந்து சும்மா பேசப்படுறாங்க, இப்படி இருக்குது அப்படின்றது மாதிரி. ஆனால் இவர் நேற்று ஒரே காரில் வந்து இறங்கி ஒரே காஸ்டியூமில் ரிசப்ஷனுக்கு வந்தது தான் இங்கே ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிருச்சு. மக்கள் இதை எதிர்பார்க்கல. கண்டிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸுடைய வேணும்னா அந்த ஆதரவு விஜய்ன்ற ஃபேன்ஸ் மத்தியில் இருக்குமே தவிர பெண்களுடைய ஆதரவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. நானே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு பெண்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை பார்த்து தான் மற்ற எல்லா கட்சியிலுமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான். நேற்று விஜய் பண்ண இந்த சம்பவத்தில் கண்டிப்பாக பெண்களுடைய அந்த ஒரு கிரேஸ் இறங்குறது மாதிரி தான் ஒரு தகவல் வருது நமக்கு. அதை கண்டிப்பாக அந்த ஓட் பேங்குங்கிறது வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவங்க கெட்டது இவங்க கெட்டது பண்ணாலேன்னு பழமொழி ஒன்று இருக்குது. அந்த மாதிரி விஜயோடைய பாதை வேறு மாதிரி இருந்துருச்சு. ஸோ ப்ராடாக வாழச்ச மக்களுக்கு ஒன்று பண்ணணும், தமிழ்நாடு சேர்ந்து நல்ல குறிக்கோளோட உள்ளே வந்தவர் பர்சனல் விஷயத்துக்குள்ளே வந்து ஒன்று முடிச்சுட்டு வெளில வந்திருக்கலாம், அரசியலுக்குள்ளே வந்திருக்கலாம். பர்சனல் விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும்போது வந்து அதோடு வந்தது. இந்த நேரத்தில் தேவையில்லாமல் அவரோட நேற்று வந்து இறங்கி காரில் ஒன்றா போனதுங்கிறத வந்து கண்டிப்பாக அவரை நலம் விரும்பிகள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. இதுதான் நமக்கு வந்த தகவல். அதை கண்டிப்பாக வந்து நாமளும் ஏற்றுக்கொள்ள தான் முடியாது. நீங்கள் ஒரு முடிவு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். திரும்பி செகண்ட் மேரேஜுங்கிறது அவருடைய தனிப்பட்ட விஷயந்தான். பட் ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபில்லப் ஆகாமல் இருக்கும்போதே இன்னொரு விஷயத்துக்குள்ள போகணுங்கிறது உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக நேற்று நடந்த அவர் இதை கூட்டிகிட்டு வந்த ஒரு செயல்,
இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியல. ரெண்டாவது அந்த நடிகை கொஞ்சம் யோசித்திருக்கணும். விஜயை பற்றி இவ்வளோ மேட்ரு போய்கிட்டு இருக்கு, சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க. நம்மனால இப்போ குடும்பமும் அதை என்ன சொல்கிறது, இந்த தேங்காய் உடைச்சா சரது மாதிரி சதறிடுச்சு. இப்போ விஜயை நடுத்தருக்கு தான் கொண்டு வரல அந்த நடிகை. கொண்டுதான் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே விஜய் அவர் தான் சுதாரிக்கணும். தயவு செய்து சுதாரித்து, மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது, மக்கள் ஆதரவு நல்லா இருக்குது, பெண்கள் ஆதரவு இருந்தது. இப்போ இதை சுதாரித்து அடுத்த கட்டத்துக்கு விஜய் கொண்டு போவாரா, இல்லை டைவர்ஸ் கேட்டு என்னை வந்து சொசைட்டியில் அசிங்கப்படுத்திட்டீங்க, நான் இப்படி தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அவருடைய செயல்பாடு இருக்குமா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனால் நீங்கள் கேட்டது மாதிரி அவருடைய அந்த அந்த கிரேஸ்னு ஒன்று உயரத்தில் இருந்து இல்லையா, அது கொஞ்சம் இறங்கி வந்திருக்கு. ஓகே சார். இதுக்கப்புறமா இது சம்மந்தமாக ஒரு தரப்புலேருந்து ஏதாவது அறிக்கை வருமா? அதாவது நீங்கள் ரொம்ப நாளாக வந்து இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன்னு இருக்குமா, இல்லை இதுக்கு வந்து பதிலடி கொடுப்பாரு அவர்? பதிலடி கூட வாய்ப்பு இல்லைங்க. நேற்று ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டான்னு தான் நினைக்கிறேன் நான் இதை. ஆனால் வேங்க ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி பற்றிட்டு எரியுதுங்க. நீங்கள் அரசியல் வந்து மற்றவர்கள் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பேக் வந்து திரிஷா வீட்டிலேருந்து வெளில வாங்கன்னு சொல்லும் போது கூட எல்லாமே வந்து ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நிறைய பேர் இந்த கன்னடர்களுக்கு வந்து அதான் அவர் கொடுத்தாங்க, அவர் வருத்தம் தெரிவித்தார் இல்லையா. அப்போ இது உண்மையை ஆயிடுச்சு இல்லையா இதை, இல்லையா? அப்போது இதை வந்து கண்டிப்பாக என்ன சொல்லுதுன்னா, விஜய் பதில் சொல்ல மாட்டார், பதிலாக இதை எடுத்துக்கணும் நீங்கள் எல்லா பேருமே. அவ்வளோதான், நான் இப்படித்தான், என் ஸ்டைல் லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தோடு தான் நேற்று நடந்த நிகழ்ச்சி வருது. இதுதான் அவர் நான் சொன்னது மாதிரி தான், திரும்பி ரொம்ப பேச மாட்டார், பேசுகிறது இந்த செயலில் இது காமிச்சிட்டு போயிடுவார். நேற்று செயலில் காமிச்சிட்டாருன்னு தான் தெரியுது எனக்கு. ஓகே. இப்போ வந்து ரசிகர்களுடைய மனநிலை நம்ம சொன்ன மாதிரி 2 தரப்பான ஒரு மனநிலை இருக்குது. ஒரு தரப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவருடைய லைஃப் ஆகுது, அவர் வாழ்ந்துட்டு போகிறாரு, அவங்க கூப்பிட்டு வந்துட்டு போகிறாங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னொரு தரப்பினர், நீங்கள் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ தைரியமாக கொண்டு வந்துட்டார், இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுல்ல, ஆமாம் நான் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டார், இதுக்கப்புறம் வேறு என்ன பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து பார்த்தீங்கன்னா, இது உங்களுடைய பர்சனல் மேட்டர், நீங்கள் எங்ககிட்ட வெளியில் கொண்டு வந்து இதை காட்டணும்னு கூட அவசியம் கிடையாது, உங்களுக்குள்ளேயே வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி 2 தரப்பினர் இருக்காங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இல்லை அப்படி நினைக்க முடியாதுங்க. நீங்கள் ஒரு நடிகராக இருந்தால் பரவாயில்லைங்க, தப்பு இல்லைங்க. நீங்கள் 1000 விஷயம் பண்ணிட்டு போங்க, நான் செவத்துக்குள்ளே பண்ணுங்க, அதை மக்கள் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. பட் நீங்கள் வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் ஒரு நோக்கம் வருதுங்க. இப்போ தமிழகத்தை காப்பாற்றணும்னு சொல்லும் போது நம்ம இல்லையா, தூய சக்தின்னு வேற ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டீங்கல்ல, இப்போ இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம்ம எஸ்ஏசி அவருடைய முயற்சி தான் சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இங்கே சங்கீதாவை கொண்டு வந்து நீங்கள் இங்கே இருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கும், தொடர்ந்து அந்த முயற்சி வந்து எஸ்ஏசி பண்ணிக்கிட்டு இருந்தாரெலாம் சொல்லப்படுது. நீங்கள் இருந்தால் தான் விஜயோடைய மனசு மாறும், அதனால தான் உங்களை ஒரு நாள் இங்கே கொண்டு வந்து வச்சுருந்தாங்களா சொல்கிறாங்களே, அது உண்மை தான்? இல்லை, அது உண்மைதாங்க. ஒன்றா வீட்டில் தாங்க இருக்கேன், நம்மளும் வீடியோ பேசியிருக்கோங்க. நம்ம வந்து நேரில் கூட சில பேர் கேட்குறேன், பழைய சம்பவங்கள்லாம் இருக்கே, அப்டேட் பண்ணுங்கன்னெலாம் சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நம்ம பத்திரிகையில் இருக்கும்போது விஜய் கூட பேசின அனுபவங்கள் நிறைய இருக்குது, நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. அதை அந்தந்த நேரத்துக்கு வரக்கூடிய அந்த மெசேஜை நம்ம பேசணுங்கிற ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த நேரத்தில் அந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் போது நம்ம ஃபில்லப் பண்ணுறோம். அது கூட நாங்கள் அதை பார்த்துட்டோம், இது பழசாக இருக்குது புதுசாக இருக்குன்னு அப்படி இல்லை. நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம சில விஷயங்கள் பேச முடியும். அந்த இயக்குனர் வந்து நானும் நல்ல நட்பில் தான் இருக்கேன், அவரும் எனக்கு தெரியும். ஸோ அப்போ ஒரு விஷயங்கள் நேரலுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போது இது வந்து 2 விதமாக மக்கள் இப்போ வந்து ஏற்றுக்கலாம். ஒரு சைடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது நடிகை அது போகிறாங்க, இது ஒன்று சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஆனால் இவர் வந்து அரசியல் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வேறு கண்ணோட்டம். இதை வந்து கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம்தான். பட் இங்கே அவரும் திரிஷாவும் சேர்ந்து நேற்று வந்தது மக்கள் மத்தியில் 2 பேருக்குமே ஒரு கெட்ட பேர் உருவாயிருக்கு. இதை விஜய் அவர் சரி செய்யணும்னா கடைசியாக அவருக்கு என்ன இறுதியான வாய்ப்பு இருக்குது? இதை பண்ணால் விஜய் வந்து சரி செய்யலாம், இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நேற்று பேசாமல் ஒரு பதிலை சொல்லியிருக்கார். சரி, ஓகே, பட் பேசுங்க, ஒரு முடிவை சொல்லிடுங்க. நான் என் லைஃப் ஸ்டைல் இதுதான், இப்படித்தான் நான் போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு ஃபேமிலிக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், நாட்டு மக்களுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், அரசியல்வாதிகளுக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள். நீங்கள் பேசாமல் இருக்க அது சிக்கல்களை மேலே உருவாக்கும். இன்னும் நிறைய வீடியோக்கள் எதிராக வர ஆரம்பிக்கும். ஆமாம், விஜய் பிடிக்காதவர்கள் இன்னும் அடிச்சு கிழிச்சு தொங்க விடுவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் இருக்காங்கல்ல, அவரு டிஸ்டர்ப் ஆகிறாங்க. இதை முக்கியமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணும். எனக்கு வந்த ஒரு தகவலும் நம்ம நேயர்களுக்காக இப்போ சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் எலெக்ஷன் வரைக்கும் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க, கருத்துக்களை பகிர மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு
ஒரு தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்காங்க. இது ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்கன்னு தெரியல, அவருடைய மனநிலை எப்படின்னு தெரியல, தொண்டர்களும். ஆனால் இதுதான் கிட்டத்தட்ட வந்த ஒரு ஒரு தகவலாக எனக்கு வந்த தகவல் இது. நேற்று இரவு எலெக்ஷனுக்கு பிறகு இந்த டைவர்ஸ் ஆன அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இப்போ வந்து எஸ்சிஎஸ்சி அவங்க அம்மா அவருடைய நண்பர்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? இல்லை, அது இதுக்கு முன்னாடி சொன்னதான் நான். கிட்டத்தட்ட பார்த்தா அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் சீரியஸாக ஒரு மேட்டர் எடுத்துட்டாங்க. விஜயுடைய பேரண்ட்ஸும் சங்கீதாவுடைய பேரண்ட்ஸுமே எப்படியாவது காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த விஷயத்தை அவர் 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும், பசங்க இருக்காங்கன்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு இப்போது வரைக்குமே. நேற்று மாலை வரைக்குமே பேசப்பட்டு இருக்கு. பட் இந்த சந்தர்ப்பத்தில் நம்ம சொன்னது மாதிரி மீண்டும் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நெருங்கிட்டு இருக்கு. சரி, டைவர்ஸ் கொடுத்துட்டோம், சரி வேண்டாம் ஒன்றா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சங்கீதா வந்து ஒரு யோசனை இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. ஆனால் இதெல்லாம் அதாவது என்ன சொல்ற தூள் தூளாக உடைக்கிற மாதிரி நேற்று ஒரு சம்பவம் நடந்துருச்சு. பட் அவளுடைய பேரண்ட்ஸுடைய இப்போ பேசுகிற இது வந்து எப்படி அப்ரோச் இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா விஜய் அவர்கள் எடுத்த அதை நடந்து கொண்ட விதத்தில் பார்க்கும்போது இனிமேல் எதுவுமே நீங்கள் பேசாதீங்க, என்னுடைய முடிவு இதுதாங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்த பேசாமல் அவர் பேசிவிட்டார். அப்போ பேரண்ட்ஸுடைய இந்த முயற்சிகள் வந்து கண்டிப்பாக வீணாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் விஜய்ங்கிறது தெரியாது. ஆனால் எலெக்ஷனுக்கு பிறகு தீர்மானமாக ஒரு முடிவு எடுத்திருக்காரு. இப்போ அந்த முடிவு என்னங்கிறத எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் சொல்லுவார். அது சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும், சில பேருக்கு இது ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். ஆனால் அவரை பொறுத்த மட்டுமே அவர் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு பாசிட்டிவான முடிவாக தான் அவர் சொல்ல வர்றார். இது ஒரு ஒரு சர்ப்ரைஸ் ட்விஸ்டாக வச்சுருக்கார். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திரிஷா அவர்கள் நேற்று விஜயோட நேற்று வந்த ஒரு மேட்டர்லேயும் திரிஷா ட்விஸ்ட்டு வைக்கிறாங்க. அதையும் தெரிஞ்சுங்க நீங்கள். அது சந்தர்ப்பம் வரும்போது நீங்களே புரிஞ்சுங்க. ஓகே சார், நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை வந்து ஷேர் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த வீடியோவை வந்து நேயர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மனசில் இதை பற்றி என்ன இருக்குது, நாங்கள் வந்து அரசியல் பார்வையாக தான் பார்ப்போம், எங்களுக்கு பர்சனலாக அது தேவை கிடையாதுன்ற வெறும் விஜய் மீது இருக்கிற அரசியல் பார்வையோடு போயிடுறாங்களா, இல்லைங்க இது எங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முடிவு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுப்போம். அதாவது இறுதி முடிவு அவங்ககிட்ட விட்டோம். கண்டிப்பாக அதுதான் சொல்லிட்டோம். ஓப்பனிங்காக நான் தான் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. நீங்கள் வந்து அப்டேட் ஒரு மேட்ரு கேட்டீங்க, அப்டேட் மேட்ரு ஒன்று சொல்லியாச்சு. நேற்று ஈவினிங்லேருந்து நடந்த விஷயம் நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா, நமக்கு வந்த தகவலில் எலெக்ஷனுக்கு பிறகு விஜய் தீர்மானமாக ஒரு முடிவு பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கேன். அது என்ன முடிவுங்கிறது வந்து ஓரளவு நமக்கு எல்லாம் தெரிய வருது. ஆனால் அவர் சொல்லும் போது நேரில் தெரிஞ்சுங்க. இதை நீங்கள் எப்படி எடுத்துவீங்கன்னு தெரியாது. உண்மையிலேயே இந்த தொண்டர் ரசிகர்கள் வந்து கேள்விகள் நிறையா வந்து அவர் மேலே வைக்கப்படும். எப்படி எடுத்துவான்னு தெரியாது, இது எப்படி பதில் சொல்லுவான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதை அரசியல் பார்வையாக பார்க்குறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது அவர்களுடைய சொந்த பிரச்சனை, அதை பற்றி நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணட்டும். சம்மந்தப்பட்டவங்க வழக்கம் போல் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் ரசிகர்கள் அவங்க மனசில் இது வந்து என்ன ஓட்டங்கள் என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சம்மந்தமாக இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதே அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல. கண்டிப்பாக விஜய் செய்வது சரியா இல்லையா, இதை மாற்றிக்கணும் விஜய், நீங்கள் இதை வேண்டாம், இது விட்டுடுங்க, இது ஆரம்பம் தானே, பரவாயில்ல இப்படியே விட்டுட்டு வேற ஒரு பாதையில் நீங்கள் போங்கன்னு அவங்க சொல்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக விஜய் பல இடங்களில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு தான் ட்ரிகர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். பேசுறது கொள்றதெல்லாம் பார்க்குறாரு, அது ட்ரிகர் தான் வெடிச்சு நேற்று அது ஹை ப்ரெஷரில் வெளில வந்த மாதிரி தான் இருக்குது. தெரியும் நினைக்கிறேன், விஜயோட டெம்பர்மெண்ட் என்ன அவங்களுக்கு இது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே, அடுத்தடுத்து என்ன அப்டேட் வருது, என்ன நிகழ்ச்சியில் நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி சார்.